திமுகவை கண்டித்து பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை 6 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தினார். பச்சை வேஷ்டி அணிந்து கோவையில் உள்ள அவரது வீட்டின் முன் சாட்டையால் அடிக்கும் போது கூடியிருந்த பாரதிய ஜனதா தொண்டர்கள் வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை தொடர்ந்து தேசிய அளவில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தொடர்ந்து மத்திய அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதில் முக்கிய பங்களிப்பை தந்தவர் மன்மோகன் சிங். தேசத்துக்காக அவர் ஆற்றிய சேவை, களங்கமற்ற அரசியல் வாழ்வு, மிகுந்த பணிவு ஆகியவற்றுக்காக அவர் என்றும் நினைவு கூறப்படுவார். அவரது மறைவு அனைவருக்கும் பேரிழப்பு என ஜனாதிபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமராக அவரது பதவிக்காலம் நிலையான வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை கொண்டதாக திகழ்ந்தது. தமிழகத்தின் கனவுகளை மதிப்பவராக டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தார். அவர் குறைவாக பேசினார், ஆனால் மிகுதியாக சாதித்தார் என ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதல்வர் ஸ்டாலின் டெல்லி புறப்பட்டார். மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அடுத்த 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் மன்மோகன் சிங் வழி நடத்தினார். அவரது பணிவு, பொருளாதாரம் பற்றிய புரிதல் தேசத்தை ஊக்கப்படுத்தியது. நான் எனது வழிகாட்டியை இழந்துவிட்டேன் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். தஞ்சாவூரில் அதிமுக மாநகர செயலாளர் சரவணன் என்பவர் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி மூத்த நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் புகார் அளித்துள்ளனர். தனியார் பள்ளிகளில் பெற்றோருக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்யக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 10.58 லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் செல்லாத வாக்குகள் அல்லது எண்ணப்படாமல் விட்டவையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. வடசென்னை காசிமேடு ஜீவரத்னம் சாலையில் சென்ற வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட எரிவாயு உருளையில் இருந்து சத்தத்துடன் கேஸ் வெளியானது. இதனால் அப்பகுதி மக்கள் அலறியடித்தபடி சாலைக்கு வந்தனர். போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் வந்து எரிவாயு உருளையை சரியாக பொருத்தம் செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பஸ்கள் மற்றும் சிக்னல்களில் ஜிபிஎஸ் கேமராக்கள் பொருத்தும் பணி முடிந்துள்ளது. இதனால் சிக்னல்கள் அருகே பஸ்கள் வருவதை கண்டறிந்து அதற்கு ஏற்ப போக்குவரத்து சரி செய்யப்படும். இதனால் தேவையற்ற நிறுத்தங்கள் இல்லாமல் மாநகர பஸ்கள் சிக்னல்களை எளிதில் கடந்து செல்ல முடியும் என போக்குவரத்து துறை கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள கலையநல்லூர் செல்லும் சாலையில் கஞ்சா விற்ற சுரேந்தர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்து இருவரை சிறையில் அடைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கவர்னர் RN ரவி தம்பதியினர் மற்றும் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து தம்பதியினர் குடும்பத்தினருடன் ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கோயிலில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்து தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் நூலிழையில் உயிர் தப்பினார். டெட்ரோஸ் இருந்த இடத்திலிருந்து சில மீட்டர் தொலைவில் நடந்த தாக்குதலில் 2 பேர் பலியாகினர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 57,200 ரூபாய்க்கும், கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 7,150 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.